நன்றி. குயிலுக்கு தமிழ் தெரியாது என்று யாரையா பொய் உரைத்தது என்று கூறத் தோன்றும் வண்ணம் குயிலிசை குரலில் அழகிய தமிழில் அளித்த சிறப்பான அறிமுகத்துக்கு நன்றி. சிறப்பாக நெறியாள்கை செய்யும் சொல்வேந்தர் ஷினாஸ் சுல்தான் அவர்களே. காலத்தை வென்றவள் கடல் கடந்தும் வாழ்பவள், என்றுமே கண்ணியவள் கண்ணலாய் இனிப்பவள், பிறைவடமாய் சிரசில் சூடாமணியும் காதோடு குண்டலகேசியும் கழுத்தில் சிந்தாமணியும் அழகு கூட்ட, இடையோடு மணிமேகலை மிளிர பேரழகியாய் அவள் ஒளிர, வளையாபதி கொஞ்சும் வளையலாய் சிணுங்க, சிலப்பதிகாரம் கார்ச்சிலம்பாய் கர்ஜிக்க, எட்டு தொகை எட்ட நின்ற தோரணம் கட்ட, 10 பாட்டு விண்முட்டி முரசு கொட்ட, 11 மேற்கணக்கு மணம் கமழும் மலர்தனை தூவ, 11 கீழ்கணக்கு தங்கச் சரிகை கொண்டு வரவேற்க, 10 பாதம் தனை நனைக்க, பரிபாடல் வாழ்த்து பண்தான் இசைக்க, மெல்லத் தமிழினிச் சாகும் என காத்திருந்த கயவர்தம் விடிபெதுங்க, என்றும் இளமை மாறாத புன்னகையோடு வீறுநடை போட்டு அவள் வருவதை பாரீர். ஆம், அவளே எம் தமிழன்னை. அன்னைக்கு முதல் வணக்கம் கூறிக்கொண்டு, மன்றம் வந்த தென்றலாய் எங்களின் முத்தமிழ் சொல்வேந்தர் மன்றத்துடன் இணைந்து நிகழ்வினை படைக்கும் தில்லி கலை இலக்கிய பேரவைக்கும் தமிரிக்கா தொலைக்காட்சி சார்ந்துள்ள அன்புசால் ஆன்றோர்களே, தமிழையும் அதன் தொன்மையையும் உயர்த்துவதில் மிக நல்லதொரு பங்கினை உலகளாவிய அளவினில் செயல்படுத்திக் கொண்டிருக்கும் தமிரிக்கா டிவியின் நிறுவனர் திரு மகேஷ் நாட்டாண்மை அவர்களே, தமிழுக்கு சேவை செய்வதையும் தமிழ் சார்ந்த ஆன்றோர்களை திறனாளர்களை தன்னலமின்றி உயர்த்தி பிடித்து உலகளாவிய அளவினில் தனது தமிழ்ச் சேவைகளை நாள்தோறும் விரிவுபடுத்திக் கொண்டிருக்கும் விசாலமான மனம் கொண்ட தமிழ் பணி செம்மல் திரு ப. குமார் ஐயா அவர்களே, இந்த அன்னையர் தினம் 2021 சிறப்பு சொல்லரங்கம் நிகழ்வுக்கு சிறப்புரை ஆற்ற வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், சிந்தையெல்லாம் கலையும் கலைத்திறனும் தமிழும் தமிழ்ச் சேவையும் நிறைந்திருக்கும் ஒன்றல்ல இரண்டல்ல கிட்டத்தட்ட 62 ஆண்டு காலமாக திரையுலகிலும் சின்னத்திரையிலும் இடையறாது தனது பங்களிப்பினை மிக அழுத்தமாக பதித்து வருபவரும், நடிகர் திலகம், மக்கள் திலகம், கமல், ரஜினி, அன்றைய பிரபல நடிகர்கள் அத்துணை பேருடன் நடித்ததோடு இன்றைக்கு பிரபலமாக இருக்கும் அனைவருடனும் நடித்து நிகழ்ச்சி தயாரிப்பாளராக, இயக்குனராக, எழுத்தாளராக என பலவிதமான பரிமாணங்களை கொண்ட பன்முக கலைஞர். தமிழ் மட்டும் அல்லாது மலையாளம், கன்னடம், ஹிந்தி, தெலுங்கு என்று எல்லைகளை விரிவுபடுத்தி கலைச்சாதனைகளை புரிந்து வரும் மரியாதைக்குரிய அன்னை குட்டி பத்மினி எனும் திருநாமம் கொண்ட மிக மூத்த திரைக்கலைஞர் அவர்களே, இங்கே சிறப்பாக உரை வழங்க காத்திருக்கும் கௌரவ விருந்தினர் ஆக கலந்து கொண்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி உருமு தனலட்சுமி கல்லூரியினுடைய தமிழ் ஆய்வுத்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் ந. விஜயசுந்தரி அவர்களே, தேன் சுவை குரலில் அழகாய் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய செல்வி லோகேஸ்வரி மருதுபாண்டியன் அவர்களே, இசை நிகழ்ச்சியினை நடாத்தி நம் காதுகளை இனிக்க வைக்க காத்திருக்கும் செவியிலே தேன் பாய்ச்ச காத்திருக்கும் சென்னை பாடகர் ஜெய்கிரிஷ் அவர்களே, ஆற்றல் மிக்க உரைகளை சிறப்புற வழங்கி எங்களின் சிந்தையினை குளிர்விக்க மனதினை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்திட காத்திருக்கும் எங்களின் மன்றத்தை சார்ந்த கண்மணிகள், இலக்கிய செல்வர் திருவாளர் பாலமுருகன் அவர்களே, சொல்லேர் உழவர் திரு மருதுபாண்டியன் அவர்களே, இயல்பு தமிழில் இனிக்க பேசும் சொல்வேந்தர் ராம் ராஜ் அவர்களே, இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்து உலகத் தமிழர்களை அனைவரையும் உலகத்தமிழ் சங்கங்களை ஒருங்கிணைக்க பாடுபடும் சர்வதேச தமிழ் தூதர் நமது பொன் சங்கரபாண்டியன் அவர்களே, இந்த நிகழ்வினை முகநூல் மூலமும் தமிரிக்கா தொலைக்காட்சி மூலமும் ஜூம் இணைப்பு காணொளி மூலமும் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கும் தமிழ் நேசர்கள், அன்பர்கள், தமிழ் கண்மணிகளான அன்பு உடன்பிறப்புகள் அனைவருக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துடன் கூடிய இந்த முத்தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தினுடைய முதல்வனின் அன்பான மாலை தமிழ் வணக்கம்.
கோடிகளை வீசி வாங்கிய மெத்தையில் உறங்கினாலும், செம்பொன்னால் ஆன மாளிகைகளை வாங்கினாலும், அம்மா எனும் கடவுள் வசிக்கும் குடிசைக்கு இவ்வுலகில் ஈடாக இணையாக எப்பொருளும் கிடையாது என்றான் ஒரு அறிஞன். வார்த்தைகளே இல்லாத வடிவம், அளவுகோலே இல்லாத அன்பு, சுயநலமே இல்லாத இதயம், வெறுப்பை காட்டாத வெள்ளை உள்ளம் கொண்ட தெய்வம் அம்மா. அத்தகைய அம்மாவை குறித்து பேச துவங்கினாள். பேசிக்கொண்டே இருக்கலாம், பாடிக்கொண்டே இருக்கலாம். என் அன்னையை எண்ணும் பொழுதெல்லாம் என்னுடைய மனதிலே ஒலிக்கும் ஒரு பாடல். ஒரு சின்ன பறவை அன்னையை தேடி வானில் பறக்கிறது, அதன் சிந்தனை எல்லாம் தாயவள் அன்பு தேனில் குளிக்கிறது. ஒரு சின்ன பறவை அன்னை என்பது மானுடம் அல்ல, அதுதான் உலகத்தின் தெய்வீகம். அன்றவள் சொன்னது தாலாட்டல்ல, ஆன்மா பாடிய சங்கீதம். வேதம் என்பது வேறேதும் அல்ல, தாயவள் கூறிய உபதேசம். விண்ணில் இருப்பது சொர்க்கமும் அல்ல, அதுதான் அன்னையின் மலர்பாதம், அதுதான் அன்னையின் மலர்பாதம் எனும் பாடல்தான் நினைவுக்கு வரும். நல்லது, அன்னையர் தினம் குறித்து இனி உங்களின் உரைகளை நான் கேட்க காத்திருக்கிறேன். அனைவருக்கும் இரட்டை அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். குழம்ப வேண்டாம். நம்மை பெற்ற அன்னை, நம் அனைவரையும் ஒருங்கிணைத்திருக்கும் தமிழ் அன்னை, இருவரையும் தான் கூறுகிறேன். இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள். இத்துடன் நெறியாளர் அவர்களிடம் அவையை ஒப்படைக்கிறேன். மிக்க நன்றி. வெல்க தமிழ்.